தேவ சமாதானத்தினுடைய எல்லை இருக்குது பார், அந்த தேவ சமாதானத்தினுடைய உறவு இருக்குது பார், அந்த தேவன் கொடுக்கிற சமாதானத்தினுடைய ஒரு பந்தம் இருக்குது பார், ஒரு பாலம் இருக்குது பார், அதில் நம்ம கட்டப்பட்டு இருக்க மாட்டோம். அல்லேலூயா, ஆமென். அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க கேளுங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரித்து என்னை சுத்திகரித்து என்னை சுத்திகரித்து உங்கள் சமாதானத்தினுடைய எல்லைக்குள்ளே கட்டி கொள்ளுங்கப்பா, உங்கள் சமாதானத்தால் கட்டுங்கப்பா. ஆமென், அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் இந்த பூமியில் கொடுத்திருப்பது ஸ்தோத்திரம் அவருடைய சமாதானம். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு தான் ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ அந்த சமாதானத்தை நீங்களும் நானும் பெற வேண்டுமானா இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு நமக்கு தேவை, இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு நமக்கு தேவை, இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு வேண்டும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு பேசினார். ஆமென். அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தேவ சமாதானத்தை கொண்டு வெளிப்படுத்தினார், வெளிப்பட்டார், கட்டினார், கட்டி எழுப்பினார் அவங்க வாழ்க்கையை. ஆமென். ஒரு பாலத்தை அமைத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு பிரித்து தூரமாய் வைத்திருக்கிற எந்த ஒரு ஸ்தோத்திர காரியமாக இருந்தால், ஆண்டவரே தேவ சமாதானம் என்னை கட்டட்டும்பா, அந்த பிரிவினை நீங்கட்டும்பா நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்முடைய சமாதானத்தை மீண்டும் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சமாதானம் கட்டப்படும், 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 கட்டப்படும். கர்த்தர் அதற்காய் சுத்திகரிக்கிறார். அந்த சுத்திகரிப்புக்குள் நாம் வருவோம். ஆமென். தேவன் ஒவ்வொரு மனிதனையும் சுத்திகரித்து சமாதானத்தை கட்டுகிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் நம்மை சுத்திகரிக்க நம்ம விட்டு கொடுப்போம். அவர் சுத்திகரிக்க நம்ம விட்டு கொடுப்போம். அவர் நம்மளை சில இடத்துல சரிப்படுத்துவார், சில இடத்துல உருவாக்குவார், சில இடத்துல நம்மளை ஸ்தோத்திரம் அவர் நம்மளை ஸ்தோத்திரம் அவர் விதத்தில், அவருடைய திட்டத்தில், அவருடைய சித்தத்தில், அவருடைய ஆலோசனைப்படி, அவருடைய வார்த்தைப்படி நம்மளை நடத்துவார். அதற்கு நம்ம ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை சுத்திகரித்து சமாதானத்துக்குள் நடத்துவார். அவருடைய சமாதானத்தை கொண்டு கர்த்தர் நம்மை கட்டுவார். ஆமென். என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன், 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 வெளிப்படுத்துவேன்.